வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாடுகள் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தல். சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறல். பதிலுக்கு இந்திய பாதுகாப்பு படை வீரர்களும் அதிரடி தாக்குதல். அதிமுக அரசால் மட்டுமே மக்களின் குறைகளை தீர்க்க முடியும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு உறுதி. ஊராட்சி சபை கூட்டத்தின் மூலம் தேர்தல் ஆதாயம் தேடுகிறார் என அமைச்சர் KC வீரமணி குற்றச்சாட்டு. வைகோ கருப்பு கொடி காட்டுவது வெத்து போராட்டம் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். பிரதமர் மோடியின் வருகையால் தமிழகத்தில் திருப்புமுனை ஏற்படும் எனவும் பேட்டி. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் பாம்பன் பாலத்தில் மீண்டும் ரயில் சேவை. 3 மாதங்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தீவிரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், புல்வாமா தாக்குதலில் இந்திய வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் வீர மரணம் அடைந்தது தொடர்பாக விளக்கி பேசினார். அப்போது காஷ்மீர் தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பொறுப்பேற்றும் பாகிஸ்தான் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டதாகவும் தாக்குதல் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முன்வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தீவிரவாதத்தை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தினார். சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் விடிய விடிய தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதில் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் காயமடைந்தனர். இந்திய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து 2 நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சம்பா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே உள்ள 14 இந்திய நிலைகளை குறிவைத்து நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்தனர். இதேபோல் நேற்று இரவு முதல் விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். எல்லையோர கிராம மக்களை கேடயமாக பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்திய வீரர்கள் 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. எல்லையில் தொடர்ந்து சண்டை நடைபெறுவதால் காஷ்மீரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தவிர்க்க முடியாது என வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பினர் இந்திய விமானப்படை நிகழ்த்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான் மண்ணில் அந்நாட்டு அரசுக்கு தெரியாமல் தீவிரவாதிகள் செயல்பட முடியாது என்று தெரிவித்தார். தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பலமுறை பாகிஸ்தானிடம் ஆதாரங்களை அளித்த போதும் அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இடையே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக நம்பகமான தகவல் கிடைத்ததாக சுட்டிக்காட்டிய விஜய் கோகலே, இந்த சூழலில் தீவிரவாதத்திற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தவிர்க்க முடியாது என்றும் கூறினார். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் உறவினரான மௌலானா யூசுப் அசார் தலைமையில் பாலக்கோட் பயிற்சி முகாம் செயல்பட்டு வந்ததாகவும் விஜய் கோகலே தெரிவித்தார். The government of India is firmly and resolutely committed to taking all necessary measures to fight the menace of terrorism. Hence, this non-military preemptive action was specifically targeted at the Jaish-e-Mohammed camp. The selection of the target was also conditioned by our desire to avoid civilian casualties. The facility is located in thick forest on a hilltop far away from any civilian presence. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் புகுந்து இந்திய விமானப்படைகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக ஐநா சபையிடம் புகார் அளிக்க பாகிஸ்தான் முடிவெடுத்துள்ளது.
புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதில் பாலகோட், சாக்கோட், முசாபர்பாத் ஆகிய இடங்களில் இயங்கி வந்த முக்கிய தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளுக்கு பெரும் பின்னடைவாக இந்த நடவடிக்கை கருதப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தான் அரசுக்கும் நெருக்கடியை இது உருவாக்கியுள்ளது. இதையடுத்து அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் முப்படை தளபதிகள், அதிகாரிகள், அமைச்சர்கள் கூடி நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் இந்திய விமானப்படையின் தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி, பாகிஸ்தான் பகுதிக்குள் புகுந்து இந்திய விமானங்கள் தாக்குதல் நடத்தியது தங்கள் நாட்டின் இறையாண்மையை மதிக்காத செயல் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய குரேஷி, ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடம் முறையிடப் போவதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க பாகிஸ்தானுக்கு போதிய வாய்ப்புகள் அளித்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 44 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த கொடூர தாக்குதலை பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது என்ற அமைப்பு திட்டமிட்டு நடத்தியது தெரிய வந்தது. இந்நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய விமானப்படையினர் நேற்று அதிகாலை பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் உள்ள பால்கோட் பகுதியில் வெடிகுண்டுகளை வீசி பயங்கரவாத முகாம்களை அழித்தனர். இந்த தாக்குதலில் 300 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் முன்னாள் ராணுவ தளபதியும் மத்திய இணை அமைச்சருமான வி.கே. சிங் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் பயங்கரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் பலனில்லை என்றும் அதனால்தான் இந்தியா தற்போது களமிறங்கியிருப்பதாகவும் வி.கே. சிங் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இரு நாடுகளும் அமைதி காக்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லூகாங், பாகிஸ்தானில் இந்திய விமானம் நடத்திய அதிரடி தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்ததாக கூறினார். இந்த விஷயத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி காக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இரு நாடுகளும் நட்புறவை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என நம்புகிறோம் என குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்தியா கூறியிருப்பதாகவும், இத்தகைய நடவடிக்கைக்கு உலக நாடுகளின் ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு தேவை என்றும் லூகாங் வலியுறுத்தினார். காஷ்மீரில் நிலவும் இன்றைய அவல நிலைக்கு முன்னாள் பிரதமர் நேரு செய்த தவறுகள்தான் காரணம் என பாஜக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தில் உள்ள தயால்சக் என்ற இடத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரசும் நேருவும் எடுத்த தவறான முடிவுகளால் காஷ்மீர் மக்கள் துன்பத்தை அனுபவித்து வருவதாக கூறினார். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை பற்றி பேச விரும்பாதவர்கள் காஷ்மீரில் பயங்கரவாதம் நிலைக்க வேண்டும் என விரும்புவதாகவும் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிர் நீத்தவரின் படங்களை வைத்து பிரதமர் மோடி அரசியல் லாபம் தேடுவதாக நெட்டிசன்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் சுரு என்ற இடத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியில் நேற்று பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது யாரிடமும் இந்தியா அடிபணியாது என்றும் நாட்டிற்கு எதிரான செயலை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் ஆவேசத்துடன் பேசினார். இந்தியாவை யாரும் மிரட்ட அனுமதிக்க முடியாது என்றும் சூளுரைத்த பிரதமர் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய வீரர்களுக்கு தலை வணங்குவதாக கூறினார். 40 வீரர்களின் உயிரை பறித்ததற்கு 300 பேரை காவு வாங்கி இந்தியா பழிதீர்த்துக் கொண்டதாக கூறப்பட்டாலும் இந்த சம்பவம் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரிக்க உதவும் என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் நேற்று நடந்த ராஜஸ்தான் கூட்டத்தில் பிரதமருக்கு பின்புறம் புல்வாமா தாக்குதலில் பலியான வீரர்களை நினைவுகூரும் வகையில் அவர்களின் புகைப்படங்கள் வரிசையாக மாட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்தும் நெட்டிசன்கள் விமர்சிக்க தவறவில்லை. வீர மரணம் அடைந்தவரின் படத்தை பயன்படுத்தி மோடி அரசியல் லாபம் தேடுவதா என அவர்கள் கேள்வி கணைகளை தொடுத்து வருகின்றனர். அதிமுக அரசால் மட்டுமே மக்களின் குறைகளை தீர்க்க முடியும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவின் ஊராட்சி சபை கூட்டங்களை பார்த்து அதிமுகவுக்கு ஆத்திரம் வரவில்லை என்று கூறினார். ஊராட்சி சபை கூட்டம் நடத்தி ஏமாற்றி வரும் ஸ்டாலின் மக்களின் குறைகளை எப்படி நிறைவேற்ற முடியும் என கேள்வி எழுப்பினார். எல்லாவற்றிலும் மாதிரி என சொல்லிக் கொண்டு வரும் ஸ்டாலின் ஒரு மாதிரியாகாமல் இருந்தால் சரி என்றும் கடம்பூர் ராஜு விமர்சித்தார். அவர் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது
பேரூராட்சி, அடுத்து நகராட்சிகள், அடுத்து கிராம சபை என்று அவர் சென்றிருந்தால் அன்று மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கின்ற இடத்துல இருந்த நேரத்தில் செல்லாமல் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து மக்களை ஏமாற்றுவதற்கு செல்கின்றார். கோரிக்கை மனுக்களை வாங்கிக்கொள்ளலாம். திமுக மட்டுமல்ல, இன்று எந்த கட்சியும் போய் மக்கள்கிட்ட கோரிக்கை வாங்கலாம். ஆனால் கோரிக்கை வாங்கி அவர்கள் வைத்துக் கொள்ளாமல் தவிர அவர்கள் தீர்க்க முடியாது. மாதிரி சட்டமன்றத்தை நடத்தினார். இன்றைக்கு மாதிரி கிராம சபை கூட்டங்களை நடத்திக்கின்றார். அதே போல மாதிரி அமைச்சரவை கூட்டத்தை கூட அவர்கள் நடத்தி கொள்ளலாம். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை போல, மாண்புமிகு அண்ணன் உதயகுமார் சொன்னதை போல மாதிரி என்று நடத்தி அவர்கள் ஒரு மாதிரியாக ஆகாமல் இருந்து தேர்தலுக்காக கிராமம் கிராமமாக சென்று திமுக ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்துவதாக அமைச்சர் கே.சி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். வாணியம்பாடியில் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், ஆட்சியில் இருந்தபோது ஏன் ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைக்கு எதிர்கட்சி சேர்ந்த தலைவர் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது எப்படிப்பட்ட பிரச்சாரம்? கிராம சபை கூட்டம். ஆட்சியில் இருந்த போது ஒருபோதும் இவர்கள் போய் கிராம சபை கூட்டத்தை நடத்தவில்லை. நீங்கள் கிராம சபை கூட்டத்தை கூட்டி அங்கு கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கொடுக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை ஒரு கோரிக்கையாவது உங்களால் நிறைவேற்ற முடியுமா? மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தன்னிலை ஒழுக்கம் இல்லாதவர் என தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத் சாடியுள்ளார். கடலூர் முதுநகரில் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கமல்ஹாசன் தன்னிலை ஒழுக்கம் இல்லாதவர் என்றும் எம்.சி. சம்பத் சாடினார். கூட்டணி வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி எதிர்கொள்வதற்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டது. ஆசை இருக்கு அரசனாக, ஆனா ஆசை இருக்கு ஊர் சுத்துறதுக்கு. ஊர் சுத்துறாங்க ரெண்டு பேர். ஒருத்தர் கிராமப்புறத்துல கிராம கூட்டம் போறாரு, இன்னொருத்தர் மாவட்டத்தை சுத்துறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் யார் மாவட்டத்தை சுத்துறாரு தெரியும். ஒரு வெற்றி என்பது சாதாரணம் இல்லை. ஒரு வெற்றி என்பது மிக கடுமையான பயிற்சி. மார்ச் 6ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வருவார் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கவும் பிரதமர் மோடி 6ஆம் தேதி சென்னை வர உள்ளதாக கூறினார். பிரதமர் வருகையால் தமிழகத்தில் சரித்திர மாற்றம் ஏற்படும் என்றும் மக்கள் மத்தியில் திருப்பு முனையாக அமையும் எனவும் உறுதியளித்தார். நிச்சயமாக 40 இடங்களிலும் பாஜக, அதிமுக, பாமக கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்ல, நாளை 6ஆம் தேதி 1ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குமரி வருகிறார்கள். அதே போல 6ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் சென்னை வருகிறார்கள். ஆக மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை மிகப்பெரிய திருப்புமுனைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைந்த பின்பு பாரத பிரதமரின் வருகை 6ஆம் தேதி மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும். 84 நாட்களுக்கு பிறகு பாம்பன் பாலத்தில் இன்று முதல் மீண்டும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் இடையே சுமார் 2.2 கிலோமீட்டர் தொலைவில் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் பாம்பன் ரயில் பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் சுமார் 100 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாலத்தில் ஏற்பட்ட சேதம் காரணமாக அவ்வழியாக செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டன. இதையடுத்து பாம்பன் பாலத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. தற்போது பணிகள் அனைத்து முடிவடைந்து சோதனை ஓட்டம் நடத்தி ரயிலை இயக்கலாம் என இந்திய ரயில்வே தலைமை சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 84 நாட்களுக்கு பிறகு பாம்பன் பாலத்தில் இன்று முதல் மீண்டும் ரயில் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள், மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என சட்டசபை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொள்ளாச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவுடன் கைகோர்த்து உள்ளவர்கள் எதன் அடிப்படையில் கூட்டணி அமைத்துள்ளார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். தேமுதிகவுடன் கூட்டணி பேசப்பட்டு வருகிறது. நிச்சயமாக தேமுதிக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வரும். அதுதான் முக்கியமான விஷயம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இதே வைகோ திமுகவை எதிர்த்து முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் திமுக ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தான் என்று
வைகோவும் குற்றம் சாட்டினார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே குற்றச்சாட்டை சொன்னது. இன்றைக்கு இவரெல்லாம் எந்த முகத்தை கொண்டு ஒருவரோட கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான கேள்வி. நாமக்கல் அருகே விதவை பெண்ணை மிரட்டி வீட்டை அபகரித்த திமுக நிர்வாகியை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விஜயலட்சுமி என்ற பெண் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவரது கணவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்நிலையில் விஜயலட்சுமிக்கு சொந்தமான வீட்டை நாமக்கல் மாவட்ட திமுக துணை செயலாளர் சேகர் என்பவர் அபகரித்து கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் விஜயலட்சுமிக்கு சொந்தமான வீட்டை மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி அனைத்து பொதுநல அமைப்புகள் சார்பில் குமாரபாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கணவர் இறந்த பிறகு 1.5 வருஷமா நான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரேன். என் குழந்தைங்களுக்காக, என் கணவர் சம்பாதிச்ச சொத்து நான் பெறுவதற்காக மாமனா மாமியா நாத்தனா அவங்களோட போராடிட்டு வரேன். இதற்கிடையில் சேகர், நாமக்கல் மாவட்ட துணைக்கழக செயலாளர் சேகரும், நான் குமாரபாளைய திமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சரவணனும் எனது வீட்டை கட்சி அலுவலகமாக பண்ணி அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு எனக்கு தராமல் தடுக்கிறாங்க. இதை கண்டித்து இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி அடைவேன்னு நம்புகிறோம். புதுக்கோட்டை அருகே பெண்களை தாக்கி கடையை சூறையாடிய திமுக நிர்வாகி உட்பட 5 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பைரவர் கோவில் உள்ளது. கோவில் அருகே கௌரி என்பவர் தேங்காய், பூ, பழம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் பெட்டி கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் என்பவர் கௌரியை கடையை காலி செய்யுமாறு மிரட்டியுள்ளார். இதில் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இடையே சரவணன் அங்கிருந்த பெண்களை தாக்கி கடையில் உள்ள பொருட்களையும் சாலையில் வீசி சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் பெண்களை தாக்கிய சரவணன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். கடையில் உள்ள பொருட்களை சூறையாடி பெண்களை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இன்னைக்கு காலையில திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன், அவங்க அண்ணன் சிவராமன், அவங்க அண்ணன் குமரேசன், அவங்க பையன் விஜயராகவன், இன்னொருத்தர் லட்சுமிங்கிறவர் எல்லாருமா சேர்ந்து திடுன்னு வந்து எங்கள் எல்லாரையும் போட்டு, எங்கள் அக்கா, நாங்கள், எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து கடை வச்சு ஏண்டி வைக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் தாண்டி இந்த இடத்துல ராஜ்யம் பண்ணுவோம், எங்கள் ஆட்சி தாண்டி நாங்கள் பண்ணுவோண்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அடிச்சு நொறுக்கி எங்கள் வாழ்வாதாரத்தையே சீர்குலைச்சிட்டாங்க ஐயா. எல்லாத்தையும் ரோட்டில் சூறையாடி எங்களுக்கு தமிழ்நாடு அரசு நீங்க தான் வழி செய்யணும். திருச்செந்தூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சபாபதிபுரத்தை சேர்ந்தவர் பரமேஸ்வரன். இவர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஞாயிறன்று குடும்பத்துடன் பழனிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 30 சவரன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவல்லிக்கேணியில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகள் விற்கப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீஸ் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த பகுதி கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் திருவல்லிக்கேணி பெரிய மசூதிக்கு பின்புறம் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் நடத்திய ஆய்வில் 700க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டு பாக்கெட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஹைதர் அலி என்பவரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மதிப்பு 7.5 லட்சம் ரூபாய் என சொல்லப்படுகின்றது. இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை வென்று சென்னை சிறுவன் தாயகம் திரும்பினார். இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் சென்னை மணாலியை சேர்ந்த முகேஷ் 2 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தினார். இந்நிலையில் அவர் சென்னை திரும்பியுள்ளார். விமான நிலையத்தில் அவரது குடும்பத்தினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த சிறுவன் முகேஷ் கராத்தே போட்டி தங்கப் பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ரொம்ப டஃப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய டீம்லாம் வந்தாங்க. இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் டீம் நிறைய டீம் வந்தாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்தியாவுக்காக ஜெயிச்சோம். ரொம்ப பெருமையாகுது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்க உள்ள உண்ணாவிரதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார்.
டெல்லியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல் இருந்து வருகின்றது. துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகளில் மத்திய பாஜக அரசின் தலையீடு இருக்கிறது என கெஜ்ரிவால் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி மார்ச் 1ஆம் தேதி முதல் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த சனிக்கிழமையன்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுவதால் இந்த சமயத்தில் நாடு முழுவதும் ஒருங்கிணைய வேண்டும். எனவே 1ஆம் தேதி நடக்கவிருந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பிரதம மந்திரியின் திட்டத்தின் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மேலும் 5,60,695 வீடுகள் கட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் வீடுகள் இல்லாத ஏழை மக்களுக்கு 2022ஆம் ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகள் கட்டித் தருவது என மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளருமான துர்கா சங்கர் மிஸ்ரா தலைமையில் 43வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் 12,174 வீடுகளும், புதுச்சேரியில் 1,158 வீடுகளும் உட்பட நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு 5,60,695 வீடுகள் கட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை மொத்தம் 79,04,674 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது ஜனநாயக விரோத செயல் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்துரை குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன்மாகதேவி தொகுதியில் 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் எம்எல்ஏ வேல்துரை பதவி வகித்தார். இவர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு எதிராக அதிமுகவை சேர்ந்த மனோஜ் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்தலில் வேல்துரை வெற்றி பெற்றது செல்லாது என கடந்த 2010ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து வேல்துரை மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அத்துடன் அவர் பெற்றிருந்த எம்எல்ஏ ஊதிய தொகை 21,58,000 ரூபாய் பணத்தை 4 வாரத்திற்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேரன்மாதேவி தொகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது ஜனநாயக விரோத செயல் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விரும்புறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையா மக்களுக்கு தேவையோ, குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, விவசாய பிரச்சனைகள் வந்தா அது நீர் மேலாண்மையில எல்லாம் நான் முழுமையா தலையிட்டு ரொம்ப சிறப்பா அந்த 10 ஆண்டுகள் நான் பணியாற்றின 10 ஆண்டுகள்ல, அதாவது 96, 2001 அதே மாதிரி 2006, 2011 வரைக்கும் மிகச்சிறப்பா மக்கள் இதுவரை என்னை எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நான் பணியாற்றி இருக்கிறேன். அதனால் இது ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டு எனக்கு தேர்தல் மூலமாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்று வழக்கு தொடுப்பதும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர் வேட்பாளர் எடுப்பது என்பது இது ஜனநாயக விரோத செயல் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து தமிழக மக்களுக்கு பாமக துரோகம் செய்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நல்லவர்களோடு கூட்டு சேர்ந்திருந்தால் பாமக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். எந்த அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பாட்டாளி மக்கள் கட்சி கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்களோ, அதே அதிமுக ஆட்சியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாங்களோ, அதே அதிமுக ஆட்சியோடு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று அவங்க கூட்டணி சேர்ந்திருப்பதனுடைய அர்த்தம் என்னன்னே புரியல. அப்போ உங்க ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது தப்பா, அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது எந்த விதத்தில் சரி என்று நியாயப்படுத்த போறாங்கன்னு தெரியல.